தந்தையின் பிள்ளைகள் நாம், அன்பரமேசுவின் நண்பர்கள் நாம், ஆவியின் உயிருள்ள இல்லங்கள் நாம், ஆயனில் இணைந்திடும் சொந்தங்கள் நாம். வருவோம் வருவோம் மகிழ்வோம் மகிழ்வோம் நீரை கோலமே, எழுவோம் எழுவோம் இணைவோம் இணைவோம் கூற கோலமே. வருவோம் வருவோம் மகிழ்வோம் மகிழ்வோம் நீரை கோலமே, எழுவோம் எழுவோம் இணைவோம் இணைவோம் கூற கோலமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதர்களுக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்குள்ளே இருந்து வெளிவருபவையை அவளை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்கு வந்தபோது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஊமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களும் அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றீர்கள்? வெளியிலே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவளை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவளுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதை அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும். தீயெண்ணங்கள் வெளிவருகின்றன. தீவனாகி இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு. The person who does the will of God will enter the kingdom of heaven. விண்ணக தந்தையின் விருப்பப்படி நடப்பவரே விண்ணரசில் சேருவர். கிரேசல் அன்பான சகோதர சகோதரி, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். குறள் 664. இந்த சொல்லுதல் என்பது நான் என்ன செய்கிறேன், என்ன செய்ய போகிறேன் என்பதை முன்கூட்டி சொல்லிய பிறகு அதன்படி நடத்தல் வேண்டும். ஆகவே நம்முடைய வாக்காக இருந்தாலும் சரி, அது சத்தியமாக இருந்தாலும் சரி, வார்த்தை காப்பாற்றப்பட வேண்டும். நாம் சொல்லிய வார்த்தைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுக்குரிய ஒரு பேராண்மை. நான் என்ன சொன்னேன் அதை செய்வேன். தினமும் ஒரு வார்த்தை அல்ல, இன்று ஒன்று நாளை வேறு அல்ல, சொல் வேறு செயல் வேறு அல்ல, உள்ளொன்று புறமொன்று அல்ல. ஆகவேதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். அவர்கள் நம்பத் தகுந்தவர்கள் அல்ல.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 வருடம் போதித்தார். அந்த போதனையை 3 மணி நேரம் சிலுவையிலே தொங்கும் பொழுது சாதனையாக்கி காட்டினார். எவன் ஒருவன் தன் நண்பனுக்காக இறக்கின்றானோ அவனே சிறந்த நண்பன். நம் ஒவ்வொருவருக்காகவும் இறந்தார். உனக்கு எதிராக துன்புறுத்துபவர்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். தந்தையே, இவர்களை மன்னியும் என்று சிலுவையில் தொங்கிய பொழுது செபித்ததினால் அது சாதனையாகிறது. இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த சொல்லை வாழ்ந்து காட்டியவர். ஆகவேதான் அந்த தாபோர் மலையிலே அவருடைய காட்சியை பற்றி இயேசு மாக்காவியம் இவ்வாறு கூறுவதை நாம் அறிவோம். சொல்லானவரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர். இவரே சொல்லானவர்தான். வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். இறைவனுடைய வார்த்தையாக இங்கு நம்மிடையே அவதாரம் எடுத்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தையை கேட்டு நடப்பவர்கள் உன்னதத்தை உணர்வார்கள். இதை சொல்லுவது யார்? முதலிலே பரமதந்தையினுடைய பிரகடனம். ஞானஸ்நானத்தின் பொழுது ஒரு முன்னுரையாக கொடுக்கப்பட்ட அசரீரி வாக்கு, இவரே என் அன்பு மகன், இவரிடம் பூரிப்படைகிறேன். ஞானஸ்நானத்தின் பொழுது தாபோர் மலையிலே அந்த தெய்வீக காட்சியிலே அந்த அப்போஸ்தலர்களுக்கும் சரி, அதன் பிறகு பைபிளில் படிப்பவர்கள் ஆகிய நமக்கும் சரி, இவரே என் அன்பு மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். பரமதந்தையினுடைய பிரகடனம். தேவதாய் என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்வதுபடி செய்யுங்கள். இதோ நான் அவரிடம் இந்த குறைபாட்டை சொல்லிவிட்டேன், அவர் என்ன செய்வாரோ தெரியாது, ஆனால் குறையை தீர்க்குவார். அவர் சொல்வதுபடி செய்யுங்கள். சொன்னபடி செய்தார்கள், குறை நீங்கியது. சொல்லானவரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, வெறும் வார்த்தைகள் எளிது, யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் கட்டிலை தூக்கி கொண்டு நடந்தானே, அது எல்லாருக்கும் முடியுமா? அதுதான் அந்த வார்த்தையினுடைய வல்லமை. நில் என்று காற்றை பார்த்து சொன்னாரே, நாம் காற்றை பார்த்து நில் என்றால், புயற் காற்றை பார்த்து நில் என்றால் நிற்குமா? யாராவது தான் நிற்க வைக்க முடியுமா? ஆனால் அவருடைய வார்த்தைக்கு இயற்கை கட்டுப்பட்டது. லாசரே வெளியே வா, இறந்த பிணம் எழுந்து நடந்தது. ஆண்டவரே நாற்றம் அடிக்குமே சொன்னது யார்? கூட பிறந்த சகோதரிகள். ஆனால் நாற்றத்தை பற்றியோ பிணத்தை பற்றியோ அவர் எல்லளவும் கருத்தில் கொள்ளாமல், லாசரே வெளியே வா, இறந்த பிணம் வெளியே வந்தது. இளைஞனே உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திரு. பாடையில் பிணமாக கல்லறைக்கு எடுத்து செல்லப்பட்டவன் உயிரோடு எழுகிறான். தாலித்தா குமி. இந்த வார்த்தைகள் என்ன மந்திர வார்த்தைகளா? 12 வயது சிறுமி இறந்தவள் உயிர் பெற்று எழுகிறாள். இவைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான வார்த்தைகள். You can't steal second base and keep your foot on first. என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த பேஸ்பால் விளையாடும் பொழுது ஒரு இடத்திலிருந்து நீ படியெடுத்து ஓடினால்தான் அடுத்த இடத்தை நீ அடைய முடியும். அதே இடத்துல இருந்துகிட்டு நான் அடுத்த இடத்துக்கு போகணும்னா முடியாது. ஆகவே என்னை விட்டு நான் வெளியே செல்ல வேண்டும், வெளியே வர வேண்டும். நத்தை கூட்டுக்குள்ளாரையே இருந்தால் அது பயணம் செய்ய முடியாது. நத்தை நகர வேண்டும் என்றால் கூட்டை விட்டு வெளியே வர வேண்டும். Purity without love is like an oil candle with no oil. But how beautiful wisdom is with love, emanating from a pure heart, a straight conscience and a sincere faith. Saint Pelayo. தூய்மையில்லா அன்பு எண்ணெயில்லா அகல் போல, அது தூய உள்ளத்தினின்று நேர்மையான மனசாட்சியிலிருந்து
தளரா விசுவாசத்திலிருந்து புறப்படும். அன்பு கலந்த ஞானம் அழகானது. என்னுடைய விசுவாசம், என்னுடைய செயல்பாடுகள் அன்பு கலந்ததாக இருக்க வேண்டும். வெறும் கடமைக்காக அல்ல, அல்லது விளம்பரத்துக்காக அல்ல. நான் ஆண்டவரிடம் என்னை அர்ப்பணிக்க வேண்டும். காணிக்கை கொடுப்பவர்கள் அநேக விரும்புவதில்லை தங்களையே வெளிக்காட்டுவதற்கு. நல்ல காரியம். நான் சொல்லுவேன், நீங்கள் வெளிக்காட்ட வேண்டாம், ஆலயத்தில் கொண்டு வந்து சமர்ப்பியுங்கள். உங்களை வெளிக்காட்டுவதற்காக அல்ல, விளம்பரத்துக்காக அல்ல. நீங்கள் ஆண்டவரிடம் இதை சமர்ப்பிக்கின்றீர்கள். திருப்பலியின் பொழுது அந்த பீடத்திலே உங்களுடைய பொருட்கள் வைக்கப்படுகின்றன. ஆண்டவருக்கு அதை பலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். அது அப்பரசமாக இருந்தாலும் சரி, மெழுகுதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது பீடத்துக்கு வேண்டிய பொருட்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பொருட்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படுவது அன்பினால். ஆகவே அது அழகுறும், மேன்மை பெறும். ஒழுக்காராக கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. நம்முடைய வாழ்க்கையில இந்த பொறாமை இதுதான் எல்லாவற்றுக்கும் ஆரம்பம். முதல் கொலை எப்படி ஏற்பட்டது? காயின் ஆபேல். பொறாமை. இவனை மட்டும் கடவுள் அதிகமாக ஆசீர்வதிக்கின்றாரே, என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்ற பொறாமைதான் தன் கூட பிறந்த சகோதரனையே கொலை செய்ய வைத்தது. ஷேக்ஸ்பியர் இதை பற்றி சொல்லும் பொழுது, இட் இஸ் a green eye, jealousy of green eye என்று சொல்லுவார். இந்த பொறாமைகள் ஏற்படும் பொழுது அது ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து பிறருக்கு ஊறு விளைவிக்கும். அது கெட்ட பெயரையோ, வதந்தியோ, அடிதடியோ, அல்லது வீட்டிலே கலகமோ, குழப்பமோ, புரிந்து கொள்ளாத தன்மையோ. சுலபமா சொல்லுவாங்க, அந்த சுருக்கமா கொளுத்தி போட்டுட்டு போயிடுவாங்க. கொளுத்தி போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா பத்திக்கிட்டு எரியும். பொறாமையினால் அதை இனம் கண்டுகொள்ள வேண்டும். ஆகவே அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எதுவரையிலும் ஏற்பேன், வறுமையிலும் வாழ்வேன், வளமையிலும் வாழ்வேன் என்ற சின்னப்பறை போல வாழ்க்கை என்பது ஒரு சாகசம், அது ஒரு சவால். இட் இஸ் எ ரிஸ்க். மலர்படுக்கை அல்ல, மலர் தூவிய பாதையும் அல்ல, மாறாக முட்கள் நிறைந்தது. அதில் ரோஜா மலர்கள் பூக்கும். Jesus is the builder of the house of our life. If we cooperate by living his words in the paradox of grace, we find security by losing our lives. நம் வாழ்க்கை என்னும் வீட்டை கட்டுபவர் இயேசு. நாம் அவரது வார்த்தைகளில் வாழ முயற்சிப்போம். வீட்டை கட்டுபவர், நம் வாழ்க்கையை கட்டுபவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதிலே பல வகையான சவால்கள் ஏற்படும். கஷ்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகள், விரக்திகள், இவைகளின் மத்தியிலே நீ தொடர்ந்து போராடு, செயல்படு. ஒதுங்கி விடுவது அல்ல, வேண்டாம் என்று சொல்வது அல்ல. அப்பொழுதுதான் இன்னும் துணிவாக நீ செயல்பட வேண்டும். வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது அலுவலக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எத்தகைய சூழ்நிலையிலும் சவால்கள் ஏற்படுவது உண்டு. அந்த சவால்களை ஆண்டவருடைய அருளினால் சமாளிக்க பார்க்க வேண்டும். தித்திக்கும் தோறும் தவிட்டா அமுதே, என் புத்திக்குள் நீதான் பொருந்திடவும் காண்பேனோ. இறைவன் மட்டும்தான் தெவிட்டாத தேன், மற்றவைகள் எல்லாம் தெவிட்டக்கூடியது, திகட்டும். உணவா இருந்தாலும் சரி, எத்தகைய மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தெவிட்டுவிடும். இசை கேட்கிறோம், ஒரு அரை மணி நேரம் நல்லா கேட்போம், நல்லா இருக்கும், அப்புறம் போர் அடிக்கும். போர் அடிக்கிறனா திகட்டுகிறது. கேசரி சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட முடியும்? நமக்கு ஒரு பசியை தூண்டுவதற்காக வைப்பது அது முதலிலே ஒரு இனிப்பு. அது அதிகமாக சாப்பிட்டால் திகட்டும். நெய் அதிகமாக ஊற்றினாலும் திகட்டும். இவையெல்லாம் யதார்த்த உண்மைகள். ஆனால் இறைவன் மட்டும்தான் திகட்டாத அமுது.
ஆகவே நீ என் புத்திக்குள் வந்து பொருந்திடவும் காண்பேனோ, என் உள்ளத்தில் வந்து அகமனம் அமர்ந்தென்னை ஆள்பவனாக இரு. நம் உள்ளத்திலே இறைவன் வந்து அமர்ந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒளி வீசும், அகமும் முகமும் மலரும். ஆகவே இத்தகைய பின்னணியில ஆண்டவரிடம் செபிப்போம், முழந்தாள் இருப்போம். Lord Jesus, you are the only foundation that can hold us up when trials and disaster threaten us. Give me the wisdom, foresight and strength of character I need to do what is right and good, and to reject whatever is false and contrary to your will. May I be a doer of your word, not a hearer only. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே எங்கள் வாழ்வின் சோதனைகளிலும் அச்சுறுத்தும் அல்லல்களிலும் எங்களை காத்து நிற்கும் அடித்தளமும் அரணுமானவர். நீதியானவற்றையும் நேர்மையானவற்றையும் திண்ணமாய் செய்யும் நேரிய குணத்தையும் உம் சித்தத்திற்கு எதிரானவற்றை விட்டொழிக்கும் மேன்மையான ஞானத்தையும் எங்களுக்கு தாரும். உம் வார்த்தைகளை செவியோடு கேட்பதோடு மட்டுமல்லாமல் செயலோடு செய்பவராய் வாழ்வோமாக. சொல்லொன்று செயல் வேறாக அல்லாமல் நாங்கள் சொல்வதையே செய்ய, உம்முடைய சொற்களை ஏற்று வாழ, அதனுடைய உன்னதத்தை உணர வேண்டிய ஞானத்தை தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். என்னிடமில்லை, என்னையே உமக்கு தருகின்றேன். போலமும் என்னிடமில்லை, என்னையே உமக்கு தருகின்றேன். அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன், அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன். என் ஆன்மீக உணவாய் மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய், எம்மை ஏற்றிடுவாய். இயேசுவின் உருவாய் மாற்றிடுவாய், ஏற்றிடுவாய், எம்மை ஏற்றிடுவாய். இயேசுவின் உருவாய் மாற்றிடுவாய். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசை பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.